அதாவது பவித்ரா கல்லூரி மாணவர் பகவதி வந்து கடந்த 30ஆம் தேதி இரவு வந்து 7 பொட்டலத்தை கொண்ட சிக்கன் ரைஸை வந்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று தனது தாய் மற்றும் தனது தாத்தாவிற்கு கொடுத்துள்ளார். இதை வந்து சாப்பிட்ட அவர்களுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில வந்து நேற்று வந்து இரவு வந்து அவரது தாத்தா வந்து உடல்நிலை சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த நிலையில வந்து இன்று வந்து சிகிச்சை பலனின்றி இந்த பகவதியின் தாயும் உயிரிழந்திருக்கிறார். அதாவது இந்த உணவை உட்கொண்டதில் தாய் நதியா, தாத்தா சண்முகம் ஆகியோர் இறந்தது வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உணவை உட்கொண்ட ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட போது அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருந்தது வந்து தெரிய வந்தது. இதையடுத்து இன்று காலையே அந்த பகவதியை வந்து போலீசார் வந்து கைது செய்தது வந்து குறிப்பிடத்தக்கது.